ஹாய், ஹலோ, வணக்கம். அ நமக்கு சவால்கள் நெறைய வந்துட்டே இருக்கும் இல்லையா? லைஃப்ல நெறைய சவால்கள் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரியான சவால்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அதுக்குண்டான தீர்வ தேடுவோம். இல்லன்னா அத பத்தி நெனச்சுட்டே இருப்போம். எப்படி இத சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நெனப்பு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது, 2 விஷயங்கள் நடக்கும். ஒண்ணு அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வ நீங்க கண்டுபிடிச்சுருவீங்க. அ இல்லையா அத திரும்ப திரும்ப நீங்க நெனைக்கும் பொழுது, ஒரு கட்டத்தில அது பழகிடும். ஸோ, இப்ப நம்ம 2வது கான்செப்ட் எடுத்துப்போம். ஓகே. ஆ இதே விஷயத்த நம்ம செல்வ மனநிலைக்கு கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம கையில வந்து ஒரு அ ரொம்ப அபண்டன்ஸா ரொம்ப அபரிமிதமா இல்லன்னா கூட, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்காவது நமக்கு கையில பணம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா சராசரி மனிதர்களுடைய நியாயமான ஆசை. அப்போ அ அ சவால் அப்படின்னும் பொழுது, அது வேண்டாம் அப்படின்னு நம்ம எப்படி தொரத்துறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்றோம். அந்த மாதிரி ஏழ்மை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. லைஃப்ல ஓடிக்கிட்டு இருக்குன்னா, அத தொரத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நம்ம பண்ண போறோம். அதுதான் இந்த 2வது கான்செப்ட் இப்ப ஆக்சுவலா. நம்ம ஃபர்ஸ்ட் பேசுனதுலருந்து ஒரு 2வது கான்செப்ட்ட நம்ம இப்ப எடுத்துக்கிறோம். அதாவது, நீங்கள் ஏற்கனவே செல்வந்தராக இருந்தால், உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மனநிலைய திரும்ப திரும்ப எப்படி அந்த சவாலுக்கு தீர்வு தேடுறதுக்கு எப்படி மறுபடியும் மறுபடியும் அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தோமோ, அந்த மாதிரி நீங்க செல்வந்தனாகவே இருப்பதாக ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தன். அப்போ உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? இது பண்ணலாமா? அது பண்ணலாமான்னு இருக்கு இல்லையா? பணம் இருக்கோ இல்லையோ, எதையாவது பண்ணணும் அப்படிங்கிற அந்த நெனப்பு உங்க கூட இருக்கும் பொழுதே, அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் உங்களை வந்தடையும். இது வந்து ப்ரூவன் சயன்ஸ். ரைட்? ஆ ஸோ, அப்போ உங்களுக்கு அந்த செல்வந்தனுடைய மனநிலை இருக்கும் பொழுது, திரும்ப திரும்ப அத நீங்க யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல நம்மோ வலியுறுத்தி சொல்றோம். ஸோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அ எப்படி நீங்க திரும்ப திரும்ப அந்த சவாலுக்கு உண்டான தீர்வ தேடுறதுக்கு மறுபடியும் மறுபடியும் அத திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, அப்போ நம்ம சொன்னோம் இல்லையா 2 விஷயங்கள். ஒண்ணு தீர்வு கிடைக்கும், இல்லன்னா பழகிடும். அதே மாதிரி தான். இப்ப செல்வந்தனுடைய மனநிலை வந்து, நீங்க திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, உண்மையாகவே நீங்கள் செல்வந்தன் ஆகலாம். இல்லன்னா, அந்த மனநிலை உங்களுக்கு பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏழ்மையா இருக்கோம் அப்படிங்கிற அந்த நெனைப்பே உங்களுக்கு வராது. ஸோ, எது பண்ணாலுமே உங்களுக்கு பெனிஃபிட் தான். தேங்க் யூ ஸோ மச்.